இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் யாவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீ என்னுடைய வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உடைய தயவுக்காக, நீ நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நோக்கி பார்க்க முடியாச்சு. இந்த உலகத்திலே ஆண்டவரே புழு போல் இருக்கிற ஆண்டவரே, ஆதரவு இல்லாத இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே என்றென்றும் ஆதரவாய் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லையே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் ஒருவருக்கும் ஆண்டவரே இந்த காலத்திலே தர முடியாது ஜெபிக்கிறோம். சபை கூடி வந்திருக்கிற ஆங்காங்கே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோக்கி பார்த்து எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து எங்களை ஆண்டவரே உடைய பூரண மனவாட்டியாய் ஆண்டவரே உருவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா பலவீனத்தையும் மாற்றி ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உடைய வார்த்தையை கை கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று அநேகருக்கு பெயர் உண்டு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களிலெல்லாம் பொல்லாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் சண்டே வரும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, they will have the holy smile, ஒரு பரிசுத்த சிரிப்போடும் அதை ஒரு பரிசுத்தத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னதைப் போலவே அன்று ஒரு ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு அலங்காரமாய் பரிசுத்த அலங்காரமாய் வருவதைப் போல வருவது உண்டு. அதுபோன்று மக்களுடைய சாயம் வெளுத்து போவது தான் இது இந்த கொரோனா போன்ற காலங்கள். அவர்கள் இனி என்ன, அவர்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி தான் தோன்றித்தனமாய் தங்கள் சுயசித்தம் செய்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ்வதைப் போலவே ப்ளஸ் இந்த ஒரு நாள் தானே ஞாயிற்றுக்கிழமை, அதிலேயும் இப்பொழுது அவர்களுக்கு அதன் சபை கூடுதல் இல்லையே என்பதைப் போல் அவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் அந்த நாளையும் அவர்கள் வீணாக்கி போடுகிறார்கள். அவர்களுடைய சாயம் வெளுத்து போகிறது. அவர்கள் உண்மையான உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருந்தால் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி போலவே அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து ஞாயிற்றுக்கிழமை அவர் மதித்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த கொரோனா போன்ற தனித்தனியே நாம் குடும்பங்களாய் அமர்ந்திருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையானது அது ஒன்றும் அவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை தரப்போவது இல்லை. அவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களைப் போல இல்லாமல் தேவனை தொடர்ந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற அப்படின்னால் அவருடைய குடும்பமாய் அவர்கள் கூடி வரும் பொழுது they will sense God, தேவனை உணர்வார்கள். அந்த வாரத்தின் முதலாம் அந்த திங்கட்கிழமையிலிருந்து இருந்ததை போலவே இப்போதும் பரிசுத்தமாக இருப்பார்கள். ஒரு ரெவரன்ஸ், பயபக்தியோடு இருப்பார்கள். சபை என்ற ஒரு மேன்மையை கட்டி காத்தவர்களாய் தங்கள் ஆவிலே ஒருமைப்பட்டு சபையிலே ஒரு மனதோடு அவர் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அதுபோன்ற பாக்கியம் பெற்ற ஒரு ஜனமாய் நம்ம எல்லோரும் இருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆல் த்ரூ த வீக், வாரங்கள் முழுவதற்கும் உள்ள கிறிஸ்தவ ஜீவியம். 294வது பாடலை நாம் சேர்ந்து கரங்களை நாம் தட்டி நாம் குடும்பமாய் அமர்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்திலே நம் சிறுபிள்ளைகளை அமர வைத்து, வாலிபர்களை அமர வைத்து, பெற்றோர்கள் அடுப்பிலே போய் நீங்கள் ஒரு சோறை கொதிக்க வைத்து விட்டு உட்கார்ந்து அப்புறம் ஒரு விசில் வந்தவுடன் ஓடுவதை போல் அப்படி செய்துவிடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாமல் ரியல் ரெஃபரன்ஸ், உண்மையான அந்த பக்தியோடு ஒருமைப்பாட்டை காத்து கொண்டவர்களாய் அவருடைய ஆராதனையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் உள்ள ஆராதனையை நாம் பங்கு பெற்று அண்ணாமத்தை மையப்படுத்த கடவும். 294 பாடல்.
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் பூரின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவிற்கு. தாம் பூரின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவிற்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்கின்ற இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகின்றார் ஜெய வீரன். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். உங்கள் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கூறுவதை போல் பாரதோ கல்லறை அந்த மூடிய பெருங்கல் புரண்டு உருண்டோடுவது பார். அங்கே போட்ட முத்திரை, அரசன் போட்ட அந்த முத்திரை லாக்டவுன் என்று சொல்லுகிற போன்று அங்கே பூட்டி வைத்து கர்ஃப்யூ என்று சொல்லி அங்கே ஊரடங்கு
லாக்டவுன் என்று சொல்லியிருந்த நாட்களை பூட்டி வைத்து எந்த கல்லறை எந்த ஒரு முத்திரையோடு அரசு முத்திரை இருந்தாலும் இயேசு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர். ஹி பிரேக்ஸ் தேட். அதை அவர் அந்த பாரதோ அந்த கல்லறை மூடின பெருங்கல் திறந்தது பார். இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் ஐ நெவர் ஃபெல்ட், நான் ஒரு நாளும் ஐயோ மூடி போட்டு விட்டார்களே என்ற ஒரு அச்சம் ஒரு நாளும் வந்ததில்லை. ஆல் த டைம் ஃப்ரீ இன் மை ஸ்பிரிட். என் ஆவிலே நான் விடுதலை கத்தரோடு நான் இருக்கிறேன். பத்மதுவிலை கொண்டு போய் அந்த யோவான் அப்போஸ்தலனை தூக்கி போட்டவுடன் லாக்டவுன் என்றவன் பதறிக்கு போய் அவன் இருக்கவில்லை. ஹி வாஸ் டேக்கன் அப் வித் த ஸ்பிரிட். ஆவிலே அவன் அந்த கத்தருடைய நாளிலே ஆவிலே அவன் எடுத்து கொள்ளப்பட்டு he went to heaven. பரலோகத்திற்கு அவன் சென்றான். nobody can close that door. அந்த வானத்தினுடைய கதவை ஒருவனும் பூட்ட இயலாது. he was taken up. ஒரு முறை அந்த மேடம் குயான் அம்மையாரை கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட அந்த அம்மையார் ஒரு சிறையில் தள்ளிவிட்டார்கள். அதுபோன்ற அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்னை சிறையிலேயே போட்டுவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். பட் மை ஸ்பிரிட் sover and sover above heaven and soaring with God. தேவனோடு என்னுடைய ஆன்மா அப்படியே உயர 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 எடுக்கப்பட்டு தேவனோடு நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்பது இவர்களுக்கு தெரியாது. they cannot lock me up. என்னை பூட்டிவிட இயலாது. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜெயம் எப்பொழுது உண்டு என்றால் மை காட் ரிசரெக்டட். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் இறைவன். அப்படி ஒரு ஜெயமே ஜெயம் எனவே என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படி எழுந்து வருவார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஆர்ப்பரிப்பு தான் இந்த ஜெய கீதம். ஓ கிளாப் ஆல் யுவர் பீப்புள் என்று சங்கீதத்திலே சொல்லுவார். ஜனங்களே அவரை கையொட்டி ஆர்ப்பரிங்கள் என்று எழுதியிருக்கிறது. கை தட்டுவது வேதத்தில் உள்ள பகுதி தானே? எஸ், தேட் இஸ் ஜாய். நம்முடைய த சவுண்ட் ஆஃப் த ட்ரையம்ப், ஜெயம் பெற்றதற்கு அடையாளத்திற்கு கையொட்டி நாம் பாடுகிறோம். அதுபோன்ற ஒரு கரங்களை தட்டி ஏன் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் படிக்கக்கூடாது? மேடையில் நின்று கொண்டிருக்கிற பிரதர்ஸ் தான் பாவம் கைதட்ட வேண்டும், நாம் கைதட்ட வேண்டும் என்று இல்லை. யூ ஆல் பீப்புள் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பது வேதத்தில் உள்ள அற்புதமான ஒரு பகுதி தான். அது அந்த அடியை நாம் பாடுவோம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் யாரும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கையிலிருந்து நாம் எழுந்து அல்லது நேர்முழங்காலில் நின்று பயபக்தியோடு ஜீவனுள்ள தேவனை அவருடைய சரீரமான சபையில் இருக்கிற மக்களாய் அவரோடு ஒன்றிணைந்து ஒரே ஆவியிலே ஒரே சரீரமாய் ஒரே குடும்பமாய் பயபக்தியோடு தேவனுடைய பார்வையிலே இருக்கிற நாம் பயபக்தியோடு எழுந்து நின்று அவரை நம்முடைய உள்ளம் பொங்க நன்றி கூறி மனதார அவரை ஸ்தோத்திரித்து சர்வ வல்லவர் என்பதை அறிந்தவர்களாய் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்று அறிந்தவர்களாய் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து வந்தவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல வாக்குரைத்ததிலே ஒன்றும் தவறுவதில்லை. அதுபோன்று ஒரு அற்புதமான தேவனை நம்முடைய சரீரத்தினுடைய தலைவராய் கிறிஸ்து சரீரத்திற்கு தலைவராக இருக்கிறாரே, சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவரை நாம் எல்லோரும் இணைந்து சேர்ந்து வாழ்த்தி நாம் போற்றி இருக்கிற இடத்துலேருந்து பயபக்தியோடு அவரை துதிக்க கடவுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, Lord our God. Thank you, Jesus, for all the goodness and the mercy, O Lord our Father.
நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தவரே மே துதிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளோ தேசத்திலே எங்களை வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு மே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நீ உயிருள்ளவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஆண்டவரே. எழுந்தார் இறைவன் என்று என் வாழ்க்கையில் வருகிறீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அளவேண்டாம் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்த தெய்வத்தை அல்ல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனமாய் எங்களை தெரிந்து கொண்டரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்குள்ளாக ஜீவன் தரும் வாழ்க்கை எங்களை தந்திருக்கிறீரே. நல்ல மேய்ப்பராய் ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் அடைவோம், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் நீங்கள் செய்திருக்கிற மகாபுரம் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பிரதான மெய்ப்பனே மை துதிக்கிறோம். சலைக்கு தலைவராக இருக்கிறவரே துதிக்கிறோம். எங்கள் சர்க்குருவே மை துதிக்கிறோம். வாழ்க என்று வாழ்த்திகிறோம் போற்றிறோம் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்களும் சபை மேற்கொள்வதில்லை, அதற்காக மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த பெருங்கல்லும் ஆண்டவரே, எந்த முத்திரையும் ஆண்டவரே, எந்த அரசாங்க முத்திரையும் கூட எங்களை தடுத்து நிறுத்த முடிவதில்லையே கர்த்தாவே. நீர் அதை ஆண்டவரே ஆவிலே வந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்து வருகின்ற மகத்துவம் உள்ள கிரியைக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஊன்ற கட்டி வருகிறீர் நன்றி. உண்மையாக ஆண்டவரே, உடைய வல்லமுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையில் எல்லோரையும் நடத்துகிறீர் நன்றி ஆண்டவரே. இல்லை கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சமயப்படுத்துவதற்காக நன்றி, சீர்படுத்துவதற்காக நன்றி. எங்கள் பாதைகளை ஆண்டவர் தவறாமல் பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி. எங்களை கட்டுகிற மகத்துவ கிரியைக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரே குடும்பமாய் ஒரே சபையாய் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே எங்களை கட்டுகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய நாமம் சபையில் மையப்படுவதாக. உயிர்த்தெழுந்து ஆண்டவரை சேவிக்கிற மக்களாய் நாங்கள் எல்லோரும் காணப்பட, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாய் நாங்கள் எல்லோரும் நாங்கள் வாழ்ந்துவிட யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு நம்முடைய வசனத்துக்கு நிறைய திரும்பவும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதுபோன்ற காலங்களிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து வரக்கூடிய வாழ வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது என்னவென்றால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதனுடைய ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை, அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். இது போன்ற ஒரு பகுதியானது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அப்பொழுது தரப்படுவதில்லை அல்ல. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து, அவர் இவனுடைய பாவங்களை அவர் மன்னித்தாரோ, இவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ என்ற பாக்கியத்தை அவன் இலவசமாய் அவரிடத்தில் கரத்திலிருந்து பெற்று, அது ஒரு அற்புதம். அதை பெறுவதற்கு ஒரு சிலாக்கியம் அடைந்திருக்க வேண்டும். அந்த பாக்கியவான்களில் பட்டியலே எல்லோரும் இருக்க வேண்டும். என் பாவங்களை அவர் மன்னித்தார், என் அக்கிரமங்களை அவர் நினைப்பதில்லை. புதிய உடன்படிக்கையினுடைய மகத்துவத்திலையும் அங்கே வருகிறது. என்ன புதிய உடன்படிக்கை? இஸ்ரேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து அதை இனிமேலும் நான் நினையாதிருப்பேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்ததெல்லாம் போய்விட்டது. இந்த ஓல்டு மேன், பழைய மனிதனாகி அவன் செய்த பாவங்கள் டெட். பழைய மனிதன் அவன் மரித்தான், ஹீ இஸ் பரீட், அவன் அடக்கம் செய்யப்பட்டான். பட் ஹீ இஸ் ரிசன், அவன் கிறிஸ்துவை போலவே அங்கே அவர் மரித்து 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தது என்னுடைய அடையாளமாய் அந்த ஞானஸ்நானம் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், நியூ லைஃப், புதிதான ஜீவனை உடையவளாய் எழுந்திருக்கிறோம். அந்த நியூ லைஃப், அந்த பகுதிக்கு நம்மை ரட்சித்த ஆண்டவர், நம்மை நடத்தின அந்த நல்ல மேய்ப்பர் உதவி செய்வார். 100% நிச்சயமாக உதவி செய்வார். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், மை ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கென்று ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. அது என்ன பொறுப்பு என்று சொன்னால், நீ உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று அது இயலாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றபடி, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னை
சுத்தமானாக காத்துக்கொள் என்று ரெஸ்பான்சிபிலிட்டி, த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு. நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள், பின்பாக நீங்கள் பழைய மனிதனை அடக்கம் செய்து ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். தட்ஸ் கரெக்ட். ஆனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வது வெரி இம்பார்ட்டன்ட் பகுதி. அந்த முக்கியமான பகுதியை பிசாசன் அநேகர் அந்த இடத்திற்கு வராமலே விட்டு அவர்களை தவிர்த்து விடுகிறான். அது எப்படி என்றால், இயேசு ஒரு நாளும் அதை அவர் வேத வாக்கியத்திலே அதை மெயினாக அண்டர்லைன் பண்ணி சொல்லவில்லை. நீ உன்னதத்தின் வெள்ளனால் தரிப்பிக்கப்பட்டு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போலவே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். அதற்குத்தான் அவருக்கு பெயர் பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். அதை அவர் சொல்லும் பொழுது இட் இஸ் a triune God, அவரும் அந்த திரியேக தேவனில் ஒருவர் என்றும், ரிசீவ் ஹிம், என்னை ஏற்றுக்கொண்டதைப் போலவே பரிசுத்த ஆவியானவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பரிசுத்தமாகுதலுக்குரிய கிரியையை அவன் துவங்குகிறான். உன்னை நீயே சுத்தமானாய் காத்துக்கொள் என்ற பகுதியை பரிசுத்தாவியின் துணை இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் என்னை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வதில் அகந்தை, அது ஒரு பெருமை, அந்தோன்றித்தனம். சில சபையிலே வந்து அங்கே இருந்து வந்தவர்கள் அப்படி ஒரு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலனை வைத்து வாழ்வார்கள். அதெல்லாம் நான் மறுபடியும் பிறந்த பொழுதே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கூறுவார்கள். ஆண்டவர் சொன்னதே போல் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அவர்கள் எல்லோருக்கும் ஊதினார் என்று சொல்வது ஆவினாலே அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் they have to go again, ஆவினாலே நிறைந்து வாழ்வது, filled with the Holy Spirit. Hallelujah. The rivers of living water என்று சொல்வது, ஜீவ நதி புரண்டோடும் என்று சொல்வதெல்லாம் அவருடைய இருதயத்திலிருந்து புரண்டோடுகின்ற அந்தரங்க வாழ்க்கையிலே வாழ்கின்ற தெய்வத்தோடு வாழ்கின்ற அந்த இணையான வாழ்க்கையை அவன் பெற்றுவிடுகிறான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனையே தரிசிப்பான் என்றால் வேறு என்ன? மனுஷனை இழந்தான், தேவனை இழந்தான், அதை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்கிறான். எங்கே அவன் பெற்றுக்கொண்டான்? தன் இருதயத்தை அவன் சுத்தமுள்ளதாயும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று அதை மூலமாய் பாதுகாத்து கொண்டது. நம் போன்ற சபைகளிலே த லாஸ்ட் பர்சன், கடைசி நபர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் மை ஹார்ட் இஸ் பேர்டன், என் இருதயம் பாரமடைந்திருக்கிறது. இவர்கள் தங்களாகவே முயற்சி என்று சொல்வது ஒரு நாளும் சித்தி வரவில்லை என்பதை அவர்கள் காணவே இல்லை. மனுஷன் எவ்வளவுதான் அவன் ஊற்றினாலும் வெறும் தண்ணீர் தான் வரும். 6 ஜாடி என்பதும் 6ஆம் நாளிலே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுடைய பலனெல்லாம் எம்டி, அது வெறும் தண்ணீர் தான். பட் when Jesus came, இயேசு வந்த பொழுது he made it as the wine, அது திராட்சை ரசமாய் மாற்றுகிறாரே. that is the work of the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் வருவார், ருசியற்ற உங்கள் வாழ்க்கை, வெறுமையான அந்த வாழ்க்கை, the empty life, ஆர்டினரி வாட்டர் லைஃப், சாதாரண அந்த தண்ணீரை ஜீவ தண்ணீராய், ருசியுள்ள தண்ணீராய் மாற்றி விடுவார் ஐயா. அல்லேலூயா. என்னைவர் மாற்றினார் இந்த வாழ்க்கையிலே. கடந்த 1968 ரட்சிக்கப்பட்டு 69ஆம் சில மாதங்களுக்குள்ள அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகத்தில் அந்த 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 ஜீவ நதியானது நாளுக்கு நாள் புரண்டோடி போவதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே சபையில் உள்ள த லாஸ்ட் பர்சன், கடைசியில் உள்ள மனுஷன் வரைக்கும், அவன் பரிசுத்தன் அபிஷேகம் பெறும் வரைக்கும் மை ஹார்ட், என் இதயமானது அதிக பாரம் கொண்டிருக்கும். அது இல்லை என்றால், ஏன் இல்லை என்றால் அவன் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறவில்லை என்பதுதான். கேட்கிற யாராயிருந்தாலும் தவறாமல் சொல்கிறது என்னவென்றால், நான் இன்னும் அந்நிய பாஷை பேசவில்லை என்பதுதான். அப்படி ஒரு ஏமாற்றத்தை பிசாசானவன் கொடுத்து விட்டு, பரவாயில்லை நீ ரட்சிக்கப்பட்டு போ, ஞானசனம் எடுத்து விட்டு போ, அபிஷேகம் பெறவில்லை பார்த்தாயா, பரிசுத்த ஆவி அது உனக்கு இல்லை, இந்த உன்னதத்தின் பலன் இருதயத்திலேயே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கின்ற இந்த பகுதி என்று ஒன்று இருக்கிறதே, அது உனக்கு இல்லை என்று அவன் கூத்தாடி திரிகிறான். அவர்களை சுற்றி வந்து அவன் கையிலே டேம்பரின் வைத்து அடித்து கொண்டிருந்தாலும், அவன்
பிசாசான கூட்டம் இவனை சுற்றி டேமனை அடித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும். அடித்து கொண்டே இறப்பா. உனக்கு பசுத்தன் அபிஷேகத்தை நீ பெறாத வரைக்கும் யூ கேனாட் ஹேவ் த உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்கிற என்ற வாழ்க்கை என்று இருக்கிறதையும் கிடைப்பதே இல்லை என்று அவன் சொல்லிவிடுவான். அது போன்ற கேலிக்கும் கூத்திற்கும் ஆளாகி போய் இருப்பதானையா இன்று உள்ள அநேக சபைகள். அது என்ன பெயரை வேண்டுமானாலும் இட்டுக்கொள்ளட்டும், தூய சபை என்று போடட்டும், நம்போன்ற சபை என்று கூட போட்டுக்கொள்ளட்டும். ஆனால் அங்கேயோ பரிசுத்தம் இல்லையே, பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லையே. எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷை பேசிக்கொள்ளட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் அந்நிய பாஷை பேசிக்கொண்டும் நான் தினசரி அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை நான் ரிடிக்குல் பண்ணவில்லை. ஐ ஸ்பீக் இன் டங்ஸ். நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பது இன்னதென்று அறியாது, என்னுடைய சொந்த பாஷையிலே இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது, இன்னமும் உள்ளத்திலே பாரம் இருக்கும் பொழுது, வாக்குக்கு சொல்லிற்கு அடங்காத பெருமூச்சோடு ஆவியானவர் என்னோடு இருந்து அவர் ஜெபம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆல் மை burden are released. என்னுடைய இருதயத்தினுடைய அந்த பாரமெல்லாம் போய் என்னுடைய அனைத்து விண்ணப்பங்களும் இனம் தெரியாத நான் அறியாத எத்தனையோ பாரங்களை அவர் அறிவித்து ஜெபித்து ஐ எம் ரிலீஸ். நான் அந்த பாரத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். ஆகவே நான் அன்னிபாசையும் பேசுகிறேன்னா எஸ் பவுல், நீங்கள் சபையிலே வந்து 10,000 பாசைகளை பேசுகிறதை விட அறிந்து 10,000 வார்த்தைகளை விட 5 வார்த்தைகளை பேசுகலையா, அது போதும். பரிசுத்த அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுவது என்பதெல்லாம் அது சுய பக்தி விருத்திக்கு அல்லாமல் தேவனுடைய சபை என்று வரும்பொழுதும் அங்கே அவன் பேசலாகாது. அப்படி பேசினாலும் அதை அவன் வியாக்கியானம் செய்ய வேண்டும். ஜெபித்தாலும் வியாக்கியானம், பேசினாலும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அதை வியாக்கியானம், பாடினாலும் வியாக்கியானம் என்று செய்ய வேண்டும். அல்லாமல் இவன் ஏதோ ஒன்றை அவன் ஜிமிக் பண்ணி கொண்டு அவன் போய்விட இயலாது. நோ, காட் cannot be mocked. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். எவ்ரி திங் சுட் பி இன் டீசன்ட் அண்ட் ஆர்டர் என்று அதை 1 Corinthians 14 முடிப்பார். எல்லாம் சகலமும் ஒழுங்கும் கரகமாய் செய்யப்பட வேண்டுமையா. இப்படி இல்லாமல் நீங்கள் ஒழுங்கற்ற விதத்தில் எல்லோருமா கையை படப்பட என்று தட்டிக்கொள்வதும், உங்கள் முடியெல்லாம் உதறி விடுவதும், இங்கிருந்து அங்கே தாவுவதும், அங்கேருந்து இங்கே தாவுவதும், ஒரு நூதனமான ஒரு சத்தத்தை போட்டுக்கொள்வதும், நீங்களாக ஒன்றை அந்நிய பாஷையில் பேசுவதை போல் தீர்க்கதரிசனத்தை சொல்லுவதும், அதுக்கு யாராவது ஒருவரை வியாக்கியானம் செய்ய வைப்பதை போல் வைத்துக் கொள்வதும், திஸ் ஆர் ஆல் த ஜிமிக்ஸ் கோயிங் ஆன் இன் த பெண்டிகாசல். மெனி பெண்டிகாசல், ஐ டோன்ட் நோ, தெர் ஆர் சம் ஃபியூ ஐ நோ, அவர்கள் அதுபோது அப்படி இருப்பதில்லை. பட் சமூகம் எப்படியோ ஒரு உணர்வை எல்லோருக்கும் பாய்ச்சி விட்டார்கள். அது என்ன உணர்வு என்றால், அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும். அவர் வந்தார், பரிசுத்த ஆவியான நாவின் வடிவாய், அக்னிமயமான நாவின் வடிவாய் வந்த அவர்களை அபிஷேகித்து அந்த நாக்கை சுட்டரித்தார். அந்த நாவிலே அந்நிய பாஷை என்பதை பதிலாக அங்கே இணையில் இருக்கிறது என்று சொன்னால், எவ்ரிபடி க்ளோரிஃபைடு காட், தேவனை மகிமைப்படுத்தினார். என் நாவை எதற்கு அவர் சுட்டார் என்று தெரியுமா? உங்கள் நாவிலே பூர்ணமடைந்தவன் ஒருவனும் இல்லை. அந்த நாவிலே அவன் பூர்ணமடைய வருகிறான். அவன் தெய்வத்தினுடைய ஒரு சாயலுக்கு முக்கியமான அந்த பகுதியை அவனுடைய நாவு தான். இருதயத்தின் நிறைவினால் அந்த நாவு பேச வேண்டுமே. ஆகையினால் அந்த நாவை அவர் தொட்டார். அவர்கள் தேவனை மையப்படுத்தினார்கள். அந்நிய பாஷை பேசினார் என்பதை விட க்ளோரிஃபைட் காட், தேவனை மையப்படுத்தினார்கள். ஒரு அக்னி வந்து அவர்களை இறங்கி அவர்கள் மீது வந்தது தான். ஆனால் அது நாவு ரூபத்திலே வந்தது. பிளவுண்டு ஒரு நாக்கை போல் வந்தது. இது அறிய வேண்டாமா? அப்படி சுட்டரிக்கப்பட்ட நாக்காகவா வாழ்கிறார்கள்? இருக்கட்டும், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொன்னாலும் தங்களுடைய சொந்த பாஷையிலே எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? தன் மனைவியை பார்த்து அல்லது சகோதரனை பார்த்து ஏதாவது ஒன்று தவறாய் பேசிவிட்டால் உள்ளம் பதைக்கிறதாம். ஐயோ, இப்படி பேசிவிட்டேனே, கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிவிட்டேனே. அல்லது அந்த நாவை வைத்து பொய் சொல்லிவிட்டு சும்மா போய் அவன் இருப்பானாம், பதறி விடுவான். சுட்டரிக்கிற அக்னியை பெற்றிருக்கிற அப்படின்னா போய் உடனே போய் அவன் நான் சொன்னது பொய் என்று சொல்லுவான். அதை திருத்திக் கொள்வான். அவன் ஒப்புரவாவான். அவன்தான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவன்.
தீதான இன்னும் தீதான வார்த்தை 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 ஒன்றாவது பொல்லாத அந்த வார்த்தை ஒன்றாயிலும் நாவிலே காணப்படக்கூடாது என்று சொல்வது பொய்யா? ஒன்றுடன் வாயிலே காணப்படுவதில்லை. ஒரு பழைய போல் என்னமோ கோபத்தில் என்னமோ ஹாக்கு என்னமோ பேசிவிட்டார். ஐயோ ரொம்ப நாள் பேசி பழக்கம் அப்படி நான் பேசிவிட்டேன் என்று சொல்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறாராம். அவர் 10 வருஷமாக அபிஷேகம் பெற்று விட்டு கோபம் வரும் பொழுது யாரோ ஒருவர் பேசும்பொழுது அந்த பயலை என்று என்னமோ ஒரு பேசிவிட்டார். அபிஷேகம் பெற்றவன் அவன் 10 வருஷம் அபிஷேகம் பெற்று சொன்னதெல்லாம் அவன்தான் தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். அவன் பெற்றது அபிஷேகம் இல்லை, என்றைக்கோ பேசின கெட்ட வார்த்தை இப்பொழுது உனக்கு டபக்கென்று வெளியே வர முடியுமா? எப்படி வர முடியும்? அந்த பிளவுண்டு அந்த அக்னியானது அந்த நாவு வடிவிலே வந்தது. அவனை நாவை முதலாவது சுட்டரித்திருக்க வேண்டும், தீது பேசாதிருக்க வேண்டும். பொல்லாப்பு அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருவது இல்லை. அவன் கெட்ட வார்த்தையை அவன் பேச மாட்டான், கெட்ட வார்த்தையை பேசவே மாட்டான். அல்லேலூயா. அதற்கு நான் சாட்சி ஐயா. நான் அபிஷேகம் பெற்ற பொழுது என்னுடைய 1969 நான் என்னுடைய மனைவியை அப்படி நான் திட்டுவேன். அது எங்களுடைய ஊர் விருந்தினர் பழக்கமோ எனக்கு தெரியவில்லை. அங்கே அநேகர் பேசி நான் கேட்டிருக்கிறேன், எங்கள் வீட்டில் கூட நான் கேட்டிருக்கிறேன். சனியனே சனியனே என்று திட்டுவது என் நாவிலே அந்த ஒரு நாள், ஒரே நாள் அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்ட பொழுது ஒரே நாளில் போய்விட்டது. ஒரு நாளில் 100 சனியனே என்றால் சொல்லுவேன். உப்பு சனியனே, என்ன சனியனே உப்பில்லை என்று சொல்லுவேன், என்ன சனியனே என்று சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்டு மனுஷனாக இருந்தவன் அப்படி ஒரு கெட்ட வாழ்க்கையை நான் பேசினேனே, ஒரே நாளில் ஒளிந்து போனது. இனி கெட்ட வார்த்தை உங்கள் நாவிலிருந்து ஸ்டார்டிங் கூட ஆகக்கூடாது, புறப்பட்டு வரல் ஆகாது. அங்கே ஸ்டார்ட் பண்ணினால் தானே வெளியே வரும். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இட் இஸ் ஸ்கில்டு தேர். அதை கொல்லப்பட்டதெல்லாம் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால். ஆகவே அவர் இங்கே கூறும் பொழுது உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள் என்று கூறுவதெல்லாம் இட் இஸ் சச் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனவனுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஐயா. யுவர் அஸ் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் அவசியம் பெற்ற பிறகு அவன் மேல் வருகின்ற மிகப்பெரிய பொறுப்பு. அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறபடினால் தன்னை தானே சுத்தமானாய், உன்னையே நீ சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனவே இங்கே அவர் கூறுகின்ற ஒரு பகுதியானது, அவர் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அவர் சொல்லுவார், நீ சரியானபடி விசாரிக்காமல் எதை நிர்ணயம் பண்ணாதே என்று 21ஆம் வசனத்திலே அவர் கூறுவார். உடனே அவர் கூறுவார் 22ஆம் வசனத்திலே, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கையில் வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படாதே என்று அவர் கூறுவார். அப்படி என்றால் என்னவென்று அர்த்தம்? யாரோ ஒரு நபரை டோன்ட் அப்ரூவ் ஹிம், உடனே அவனை அப்ரூவ் பண்ணிவிடாதே. அவனுடைய காரியத்தை சரியானபடி விசாரியாமல் அவனை அப்ரூவ் பண்ணிவிட்டாய் என்றால் அது கைகளை வைப்பது என்று சொல்வது. அக்ரீயிங், அவர்கள் இருவர் ஒரு மனமாய் இருந்து அவர்கள் கையில் வைப்பதை போல் அதை அக்ரி பண்ணுவது. டோன்ட் அக்ரி வித் தட் அதர் சின். இன்னொருத்தருடைய பாவங்களிலே உன்னை தலையிட்டு கொள்ளாதே. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை, அதுவே கூட அநேகர் செய்வது உண்டு. இருளோடு தெரிந்திருந்தாலும் அந்த ஒளி அவர்கள் போதை போல் வாழலாம் என்று எண்ணுகிறவர்கள். வேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லை, பட் தே கோ, அப்படி அவர்கள் போய்விடுவார்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமில்லை, அவர்கள் அப்படி ஒரு போகிறான் என்று சொல்லும் பொழுது எதை நிரூபிக்கிறார் என்று சொன்னால், அவன் விசுவாசி இல்லை, அவன் அவிசுவாசி, ஆகினால் தான் இருளோடு போய்விட்டான். அவன் ஒளி இல்லை, ஆகினால் தான் இருளோடு அவன் ஜாயின் பண்ணி விட்டான். அவன் பேலியாளுக்குரிய இந்த உலக மக்கள் வாழ்கின்ற இந்த மக்களுடைய இந்த தெய்வத்திற்கு ஒப்பான ஏனோதான என்று வாழ்கின்ற வாழ்க்கையைப் போலவே அவன் இருக்கிறபடினால் அவன் கிறிஸ்டின் இல்லை, அவன் கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவன் என்றால் எப்படி போவான்? ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் ஒருவரையும் அப்ரூவ் பண்ணிவிடாதே, அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாதே, தீர்க்கமாய் விசாரியப்பா. அவன் எங்கேருந்து வந்தவன், அவன் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தான், அவன் அங்கே என்ன செய்தான், நடந்தது என்ன என்றெல்லாம் விசாரியாமல் சடார் என்று உனக்கு
பாரபட்சம் வந்துவிடக்கூடாதப்பா என்று இந்த 21ஆம் வசனத்திலே சொல்லுவார். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமல், நிறைய செய்யாமல் இல்லை, ஒன்று கூட செய்யாமல், ஏதோ ஒன்று பட்சபாதத்திற்குரிய ஒன்றை உனக்கு கொடுத்து விட்டபடினால் அதை பிடித்து கொண்டு நீ அவனுடைய பாவத்திற்கு உடன்பட்டு அவனை அப்ரூவ் பண்ணுவதா, அவனை நீ அங்கீகரிப்பதா, அவன் மீது சீக்கிரமாய் கை வைத்து அதை அப்ரூவ் செய்யலாமா? நோ, டோன்ட் டூ தேட். அவனுடைய பாவத்தோடு நீ உடன்பட்டு விடாதே. உன்னை இப்படியும் நீ சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. இதற்கு ஒரு விசேஷித்த தெய்வ பயம் வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. எத்தனை நான் விசுவாசிலையும் பார்த்துருக்கிறேன், சில ஊழியர்களை கூட பார்த்துருக்கிறேன். அவர்கள் they approve unworthy people. அவர்கள் தகுதியில்லாதவர்களாய் வேத வசனத்துக்கு முரண்பாடாய் வாழ்ந்தாலும், அவர்கள் தாறுமாறாய் எப்படி ஜீவித்திருந்தாலும், அந்தரங்க வாழ்க்கை என்ன இருக்குன்று அவர்கள் பார்ப்பதற்கு அக்கறை கூட படாமல் கூட அக்ரி பண்ணி அவர் மேல் கையை வைத்து விடுகிறார்கள். அதன் மூலமாய் நடக்கிற பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால், நீ அவர்களுடைய பாவத்தோடு உடன்பட்டாய் அல்லவோ. நீ பாவம் செய்யவில்லை, ஆனால் அவன் செய்த பாவத்திற்கு நீ அக்ரி பண்ணின அப்படினால் உடன்பட்டாய் அல்லவோ என்று கூறி இப்படியெல்லாம் பசுத்தாவியானவர் பேச வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. டோன்ட் அப்ரூவ் தட் மேன். அந்த மனுஷனை அவனை ஏற்றுக்கொள்ளாதே. உடனே அவனை கை வைத்து அவனை அப்ரூவ் பண்ணி விடாதே. பட்சபாதமாய் நடந்து விடாதே. அவனுடைய பாவத்தில் போய் உன்னை கை வைத்து அவனை சேர்த்து கொள்ளாதேப்பா, கவனம் என்று எச்சரிக்கிற பசுத்தாவியானுடைய குரலை ஒரு மனுஷன் கேட்க வேண்டுமே. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் வாழுகின்றவன் தான் இந்த தீமோத்தேயு. ஆர்டினரி மேன். சாதாரணமாய் அவன் இருளோடு சேருவதும், சாதாரணமாய் பளிச்சு என்று தெரிகின்ற பாவத்தோடு கொண்ட மக்களோடு கைகோர்த்து கொள்வதும், துன்மார்க்கத்தோடு கைகோர்த்து கொள்வதும், சுய ஆதாயத்திற்காக கைகோர்த்து கொள்வதும். நோ, ஹி ஒன்ட் டூ தேன். ஹி வில் நெவர் டூ தேன். ஒரு நாளும் அவன் செய்ய மாட்டான். பட் பரிசுத்தவாவியானவர் இப்படியும் இந்த பவுல் மூலமாய் பேசுகிறார் பாருங்கள். நீ நன்றாய் விசாரியாமல் அவனுடைய அக்கிரம செய்கைக்கு உடன்பட்டு விடாதேப்பா. அதன் மூலமாய் நீ சுத்தவான், நீ கரைப்பட்டு போய்விடக்கூடாது. உன்னை நீயே சுத்தமானாய் காத்துக்கொள். இதை கேட்கின்ற சபை மக்களே, சபையோரே, எல்லா சகோதர சகோதரிகளே, நம்முடைய விலையேற பெற்ற பொறுப்பு அல்லவோ டு கீப் அவர் செல்ஸ் பியூர். நம்மையே சுத்தமானாய் காத்துக்கொள்கின்ற ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிதான ஒரு பொறுப்பு. ஐ ட்ரம்பிள். நான் அந்த பொறுப்பை அந்த நாளில் தொடங்கி இந்த நாள் வரை ஐ டோன்ட் நோ மோர் தென் 40 years ரட்சிக்கப்பட்டு 50 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் கடந்த ஒரு சுமார் 39-40 வருடங்களாய் நடுங்குகிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற அந்த பாதையில் எனக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை கர்த்தர் ரட்சித்தார். அது முதலாம் நாளிலே. இப்பொழுது என் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பிலே வளர வேண்டும், தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே போக வேண்டும். இருள் ஒளியிலே போகவில்லை தான், ஒளியானது இருளுக்கு போகவில்லை தான். ஆனால் இருளை மறைத்து வைத்திருக்கிறவர்களோடு கூட நான் கலந்து கொள்ளாதபடி ஆவியானவர் புத்தி சொல்கிறாரே. உடனே அவனை அப்ரூவ் பண்ணி விடாதேப்பா என்று சொல்கிறாரே. எங்கும் எல்லோரும் படார் என்று அப்ரூவ் பண்ணி இருந்தால் இருக்கட்டுமே. வாட் ஃபார் யூ? உன்னை குறித்து என்ன? நீயோ உன்னை சுத்தமானாய் காத்துக்கொண்டு பிறருடைய பாவங்களிலே நன்றாய் தீர விசாரியாமல் உடன்பட்டு விடாதே. அவனோட தோளிலே கை போட்டு விடாதே. ஐக்கியம் என்று கரம் கொடுத்து விடாதேப்பா என்றெல்லாம் சொல்கின்ற ஆவியானவருடைய குரல் ஒன்று இருக்கிறதே. தெய்வ பயம் நிறைந்தவனுக்குத்தான் இது போன்ற பரிசுத்த ஆவியானவருடைய குரல் கேட்கும். ஆகவே அவர் தொடர்ந்து கூறும் பொழுது அந்த 1 தெசலோனிக்கேயிலே வாசிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அவர் அங்கே 5ஆம் வசனத்திலே இப்படி அவர் கூறுவார். அந்த 5ஆம் வசனம் என்ன கூறுகிறது? உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அல்லேலூயா. அவனவன் தன் சரீர பாண்டத்தை, தன் சொந்த சரீர பாண்டத்தை அவன் கனம் பொருந்தியதாய்
அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமும் கனமும் உள்ளதாய் அதை ஆண்டு கொள்ளும்படி அறிந்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு பகுதியை உற்று பாருங்கள். அவனவன் தனியாய் விட்டு விட்டார். உன்னை நீ என்று சொன்னதைப் போல அவனவன் தன் சரீர பாண்டத்தை தன் சரீர பாண்டத்தை தள்ளி வைத்து விட்டார். எல்லாம் ஆண்டவர் மீது பொறுப்பை போட்டுவிட்டார். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனக்கு முற்றுமுடிய ஒரு இரத்தத்தை சிந்தி விட்டார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அவை முக்காலத்திற்கும் உரிய இந்த இரத்தம் என்று பொய்யாய் உரைத்து வசனங்களை திரித்து வளைகின்ற வார்த்தை அல்ல ஐயா இந்த வார்த்தை. அவனவன் தன் பாண்டத்தை பரிசுத்தமாயும் சுத்தமுள்ளதாயும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அவன் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு பொறுப்பை அவர் அங்கே ஒரு கூறும் பொழுது அங்கே என்ன நாம் வாசிக்கிறோம் அந்த வசனம் 4ஆம் வசனத்திலே, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்ற ஒரு பகுதியை கொஞ்சம் தொடர்புபடுத்தி அங்கே எழுதுவார். அது எப்படி என்று சொன்னால், அந்த தன் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு 6ஆம் வசனத்தில், இந்த விஷயத்தில் ஒருவனும் ஈராமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் செம்மையாய் நீதியை சரி கட்டுவார் என்று அறிந்து கவனம் என்றவர் கூறுகிறார். என்ன கான்டெக்ஸ்டில் அதை அவர் கூறுகிறார் என்பதையும் பாருங்களேன். அவர் சினிமாவை பார்த்து அவன் காமமோகம் கொள்ளவில்லை. அவன் அதை விட்டுவிட்டான். அவன் போய் கிளப்பில் டான்ஸ் ஆடி அவன் காமமோகம் அடையவில்லை. அதையும் அவன் விட்டுவிட்டான். தட்ஸ் ஓகே. அவன் ஒன்றும் புரோனோகிராஃபி என்று பார்க்கவில்லை தான், அதுவும் அவன் விட்டுவிட்டான். அவன் ஒன்றும் இந்த வாட்ஸ்அப்பில் நுழைந்து கெடுகட்டு அந்த சாக்கடையெல்லாம் தோண்டி பார்த்து முங்கி குளித்து வருகிறானே, அப்படியும் அவன் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட அந்த புத்திமதி என்னவென்று சொன்னால், தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்திலே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அதாவது சகோதரனை வஞ்சிப்பது என்று சொல்லுவதை ஏமாற்றுவது, வஞ்சனை செய்வது, மோக இச்சைக்கு உட்படுவதற்கு சகோதரனை வஞ்சிக்க முடியும். சகோதரர்களே, உங்களுடைய நண்பன் என்ற முறையிலே நீங்கள் ஒரு வீட்டிலே ஊடுருவ போய் பழகுவதைப் போல் நீங்கள் பழகிவிட்டு அவன் மனைவியிடத்திலே வஞ்சனை செய்ய முடியும். மோக இச்சைக்கு உட்பட்டு வஞ்சனை செய்ய முடியும். உங்களுடைய நல்ல நண்பனுக்கு வஞ்சனை செய்ய முடியும். ஒத்தலோ என்ற அந்த ஷேக்ஸ்பியர் நாடகத்திலே ஒரு பெரிய ஒரு கொலை நடந்து விடுகிறது. அதுக்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நண்பனாகி அவன் தன் மனைவியை வஞ்சனை செய்தானோ என்ற அப்படி ஒரு ஆத்திரம் அவனுக்கு உண்டாகி விடுகிறது. ஒரு சின்ன கர்ச்சிப்பை அங்கே கிடந்த நிமித்தம், அவனுடைய நண்பனுடைய மனைவியுடைய கையிலே அவன் பார்த்தது நிமித்தம் அவன் அப்படி ஒரு ஆத்திரம் அடைந்து விடுகிறான். உலகத்திலே நடக்கிற செயலைத்தான் இங்கே அவர் எழுதுகிறார். நூதனமாய் அவர் பேசவில்லை. அதெல்லாம் நீங்கள் என்ன பிரதர் ஒரேடியாய் அந்த சகோதரன் வீட்டுக்கு போனால நண்பனாக இருந்தாருன்னு இது போய் கவனமாக இருங்கள், புத்திமதியாக இருங்கள், வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள், உன்னுடைய சொந்த சகோதரனுக்கே வஞ்சிக்காமல் மீறி போய் விடாதீர்கள், கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரப்பா. அப்படி ஒரு தொழில் கை போட்டுக்கொண்டே நீ வஞ்சனை புரிவதா? யாரோ ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சகோதரியாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சிநேகிதன் நண்பன் என்ற முறையிலே பழகி அவனையும் நீங்கள் நம்பி உள்ளே விட்டு அவன் மூலமாய் உங்களுக்கு வஞ்சனை உண்டாகி துரோகம் ஐயா, வஞ்சனை ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு நான் கவனித்து பார்க்கிற ஆவியானுடைய அந்த கிரியையெல்லாம் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவனுக்குத்தானே உண்டு, மற்றவர்களுக்கு இருப்பதில்லை.
இவள் ஆஃபீஸுக்கு போகிறார்கள், தங்கள் பழகுகின்ற ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி அங்கே இருக்கிறாள். தட்ஸ் ஓகே, இந்த காலத்தில் இப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை போல் மாறுகிறார்கள். இந்த சகோதரன் இருக்கிறான், அந்த சகோதரன் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பெண்மணியோடு அவள் சிரித்து சிரித்து வந்து பேசுகிறாள். ஃப்ளட்டரிஷியஸ் ஸ்பிரிட் என்று சில பெண்களுக்கு உண்டு. அவர்களுக்கு ஒரு மறைவு இருப்பதில்லை. அவர்கள் தங்களை முக்காண்டிட்டு மூடிக்கொள்வதில்லை. அவர்கள் தங்களை ஓப்பன் தெம்செல், தங்களை ஓப்பனாய் கக்க கக்க என்று சிரிப்பதும் அல்லது ஆண்களோடு அவர்கள் பழகுகின்ற விதமும் தெர் இஸ் நோ, அங்கே மதில் இருப்பதில்லை. நற்குணசாலிக்கு மதில் இருக்க வேண்டும். அவளுடைய சுவரே இல்லாதது போல் சிலர் இருப்பார்கள். அதற்கு இப்போ தான் ஃப்ளட்டேசியஸ் ஸ்பிரிட். பழகுகின்ற பெண்ணை பார்த்தவுடன் இவரும் மனைவிடத்திலே ஒரு சண்டை நடந்திருக்கக்கூடும், விடனோ, அல்லது மனைவிடத்திலே அவ்வளோ கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும். சிலருக்கு அப்படியே ஒரு சலிப்பு வருடங்களிலே ஏற்படுவதை போல் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நோ, ஏ ட்ரூ கிறிஸ்டியன், உத்தம கிறிஸ்தவன் தன் மனைவிடத்தில் சலிப்படைய மாட்டான். தேவன் தனக்கு தந்த சொந்த மனைவி என்ற அந்த பகுதியிலே அவன் மகிழ்ந்திருப்பான். இளம் மனைவியைப் போலவே அவன் எப்போதும் பார்ப்பான். சலிப்பு என்பது அவனுக்கு ஏற்படுவதில்லை. அது எப்படி நமக்கு தெரியும்? ஐ ஆம் ஏ விட்னஸ், நான் சாட்சி சொல்கிறேன், கேளுங்கள். என் மனைவியிடத்தில் யாதொரு பகுதி என்று சொல்லவில்லை, ஆனால் அவளோடு உள்ள அந்த சிநேகத்தில் சலிப்பு ஏற்படுவதில்லை. அல்லது அந்த அவளோடு கொண்டிருக்கக்கூடிய தூய்மையான விவாக மஞ்சம், அசுசிப்படாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிற அந்த மஞ்சத்தில் சலிப்பு ஏற்பட்டதே இல்லை. அது ஏனென்றால் அவளை தவிர என் மண்பாண்டத்தை அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் கர்த்தருக்கு கனம் செலுத்தக்கூடிய சரீரமாயும் காத்துக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை எத்தனை முறை ஆண்டவர் எச்சரித்து அதை கொடுத்துவிடினால் அவளையே தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று அந்த உள்ளத்திலே அந்த தீர்க்கம் உண்டாகி விடுகிறதே. அதுபோன்று பரிசுத்தமையான பேசியிருந்திருக்க வேண்டும் ஐயா, உங்களுக்கு பேசியிருந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றும் பொர்னோகிராஃபி அல்லது கெட்ட இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்லை, ரைட்? நீங்கள் ஒன்றும் இந்த தூங்குவதை போல் தூங்கி கொண்டு பெட்ரூமில் அவர்கள் போர்வை பற்றி கொண்டு அப்பா அம்மா தூங்கின பிறகு ராத்திரி முழுவதும் விளையாண்டு கொண்டு இருக்கிறானே ஒரு செக்ஸுவல் விளையாட்டு, அல்லது ஏதோ ஒரு சேட்டிங், ஏதோ ஒரு பெண் இவ்வளோ ஒருத்தி அவள் கெட்ட வார்த்தையை பேசுகிறாள், இவனும் கெட்ட வார்த்தையை பேசுகிறான். அதில் ஒரு இன்பம் படுத்துக்கொண்டு ஒரு இன்பம் கொண்டு அவன் ஏண்டா காலையில் 10 மணி அப்படின்னு எந்திரிக்கவில்லை என்று கேட்டால் எழுந்திருக்க மாட்டான். எப்படி எழுந்திருப்பான்? முழுவதும் அவன் இப்படி ஒரு தீமையை செய்து கொண்டிருப்பான், அவன் இருப்பான். அது அல்ல, நோ, அது அல்ல. இவன் கிறிஸ்தவன், இவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னவன், அவசியம் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டான். அவனவன் தன் சரீர பாண்டத்தை பசுத்தமாயும் கனமுள்ளதாயும் இருந்திருக்க வேண்டுமே. அது அவனிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் அவன் தன் சகோதரனை நம்பி வந்த ஒரு சகோதரனை, அவளுடைய சகோதரி என்று இல்லை. அவனை எப்படி வஞ்சிக்கிறான்? பணத்தை எடுத்து அல்ல. அவன் அங்கே வாசிக்கின்ற அந்த வசனத்தின்படி காம விகாரத்திற்கு, அவன் வேசி மார்க்கத்திற்கு உட்பட்டவனாய், அந்த 4ஆம் வசனம் சொல்கின்றதை போல் மோக இச்சைக்கு உட்பட்டவனாய் என்னுடைய நண்பனுடைய மனைவியை அவன் இச்சித்து அந்தரங்கத்தில் அவன் பிடித்து கொண்டான் ஐயா. வெளியே ஒன்றும் தோன்றவில்லை தான், வஞ்சனை தொடங்கிவிட்டது. அந்த மண்பாண்டம், அந்த பாண்டம் அசுசி ஆகிவிட்டது. பிடித்து கொள்கிறான், அவன் நட்பு கொள்கிறான். அவன் சிரிப்பதை போல் சிரித்து கொண்டு நட்பு கொள்கிறான். அவனுடைய நட்பிலே, அவனுடைய சிரிப்பிலே களங்கம் உண்டையா. அதே நேரம் அவன் அந்த பெண்ணோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். களங்கம் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? சகோதரனை வஞ்சனை புரிந்தான். அல்லேலூயா. பிறன்மனை நோக்காமை என்று திருவள்ளுவர் சொல்லுவார். பிறன்மனை நோக்காமை. அல்லேலூயா. அவர் அப்படி வாழ்ந்தாரும் நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் பிறன்மனையை நோக்குவது என்பது சாத்தியமில்லையா. அவன் பிறன்மனையை நோக்குவான். பரிசுத்த ஆவியானவர் நிறைவே அவன் பெற்ற பிறகுதான்
தன்னை தானே சுத்திகரித்து கொள்கின்ற தீவிரமாய் அவன் இருப்பான். தன் மண் பாண்டத்தை, தன்னுடைய பாண்டத்தை, சரீர பாண்டத்தை தெய்வ பயத்தோடு பிரசுத்தமாயும் கர்த்தர்க்கேற்ற கனமுள்ளதாயும் ஆனரபிள் கனமுள்ள ஒரு சரீரமாய் காத்திருப்பானையா, அவன் அதை காத்து நடப்பான். ஊழியம் என்று சொல்வது லேசானதல்ல. அவன் அக்னியிலே போய் வருவான். அவன் இது போன்ற புத்திமதிகளுக்கெல்லாம் அவன் ஊடுருவ செல்லுவான். அந்த அக்னி அவனை சுட்டு அவனை பொசைக்கி அவனுடைய கரைகளெல்லாம் போக்கி அவனுடைய அந்தரங்கங்களெல்லாம் வெளியரங்கமாக்கி சுத்திகரித்துக்கொள். அவனவன் தன் தன் சரீரத்தை என்று சொல்லுகிற பகுதியிலே, நீ ஏன் உன்னுடைய சகோதரனுக்கு இப்படி வஞ்சனை புரிந்தாய், ஏன் அந்த அடுத்த வீட்டு பிறன்மனை நோக்குகின்றதை போல் நோக்கினாய் என்றெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்படிலாம் அவர் சொல்வது இல்லையா? இந்த விஷயத்தில் கவனம். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் குறித்து அந்த 5ஆம் வசனத்தில் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஊழியம் என்ற பெயரிலே, மூப்பர் என்ற பெயரிலே இருந்து கொண்டு கூட வெளியே அந்த மூப்பர் என்ற பெயரிலே அவர்களுக்கு ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டு உள்ளத்திலே அவர்கள் ராவனஸ் வுல்ஃப், தன்னுடைய இச்சையை, காமரோகத்தை ரகசியமாய் ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வருகின்ற வஞ்சகம் புரிகின்றவர்கள். யாருக்கும் வஞ்சகம் புரிகிறார்கள்? தன் சகோதரனுக்கு, தன் நண்பனை போல் வளர்ந்தவனுக்கு வஞ்சனை புரிந்தார்கள் ஐயா. அது போன்ற ஒரு பிறன்மனை நோக்காமை என்று சொல்கின்ற திருவள்ளுவர் சொன்னதை கூட கொஞ்சம் பரவாயில்லை தான். ஆனால் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்றால் தெய்வ பயம் வேண்டும். அந்த பரிசுத்தாவினிடையே அவருக்கு ஒரு பெயர் என்னவென்றால் த ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயத்தின் ஆவி என்று பெயர். அப்படி நடுங்குகிறவன் ஒருவன் தான் உள்ளத்தில் தொடுவதற்கு அஞ்சுவான். ஒரு பெண்ணோடு அதிக நேரம் பேசுவதற்கு விரும்பான். நான் சிலருக்கு இப்படியெல்லாம் ஸ்திரீகளோடு பேசுவதை குறித்து கண்டித்த பொழுது தேவர் நாட் ஸோ ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. ஐ ரீட் இட் ஃப்ரம் தட் ஃபேஸ். அவருடைய முகத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஐ ஃபெல் சாரி ஃபார் தம், அவர்களுக்கு நான் வரைஞ்சிருக்கிறேன். எஸ், they all the time like to talk with some other women. ஏதாவது பெண்களோடு அதிக நேரம் பேசுவது. ஒரு சபை மூப்பனுக்கு சில பொறுப்பு இருந்திருக்கலாம், பேசுவான். மற்றவர்களோடு உட்கார்ந்திருந்து அவன் பேசுவதற்கு தான் விரும்புவானே இல்லாமல் வேறொன்றும் அவன் பேச மாட்டான். அதொன்று பேச சீரியஸாக இவ்வளோ பேச வேண்டும் என்றால் வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் என்று நான் கேட்கிறேன். கணவர் எங்கே, அவரை அழைத்து வாருங்கள். சபையில் தானே இருக்கிறார், தான் அங்கே இருக்கிறார், கூப்பிடுங்கள். திஸ் இஸ் எ மேட்டர், கணவன் இருக்கையிலே பேச வேண்டிய மேட்டர். ஆகவே இதை தன்னிச்சையாய் நான் ஒன்றும் பேச இயலாது. ஏனென்றால் ஐ ஹேவ் ஃபியர், பயம் ஒன்று உண்டு. வஞ்சனை என்ற ஒரு இடத்திற்கு சின்ன டேர்னிங் பாயிண்ட் கூட நான், ரைட் டேர்ன் என்று கூட நான் திரும்ப வரவில்லை, நான் விரும்புவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் கண்டித்து 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 என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்வதற்கு என்னை போதித்து போதித்து நடத்தின நீண்ட வருடங்கள் அல்லவோ. இதிலெல்லாம் அவர் என்னை நடத்தி வந்த பாதை நான் அறிவேன். அவர் நீதியை சரிக்கட்டவர். எப்பொழுது சரிக்கட்டுவார் என்று தெரியுமா? இது போன்ற விஷயங்களிலே குயிக்லி, சீக்கிரத்தில் சரிக்கட்டுவார். நியாயத்துக்கு வருகின்றது அந்த நாளில் அல்ல. He will bring the judgment so quickly, வேகமாய் கொண்டு வருவார். அதற்குள் திருந்தி விட்டால் சரிதான். சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாகவே வந்துவிடப்பா என்று சொல்வதை போல் கண்ணீர் விட்டு வடித்து அவன் திருந்திருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவன் தன் சகோதரனை, அவன் வஞ்சனை அவன் புரிவான். இது விஷயத்தை குறித்து அவர் எப்படி அவர் சொல்லுவார்? அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பிரசுத்தத்திற்கே அழைத்து இருக்கிறார். நான் என்ன பெரிய அசுத்தத்தை அதாக செய்தேன் இதையா செய்தேன் என்றெல்லாம் இல்லை. அதையும் இதையும் சொல்லவில்லை ஐயா. சகோதரனுக்கு வஞ்சனை புரிந்தாயே, அதைத்தான் சொல்கிறார். இத்தனை பேர் சகோதரனுக்கு வஞ்சனை புரிகிறார்கள். உன் எதிர் வீட்டில் உள்ள ஒரு இந்துவாக இருந்தால் என்ன, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தால் என்ன, ஒரு ஸ்திரீ என்று உள்ள ஒரு முகத்திற்கு அவன் உட்படும் பொழுது, மோக இச்சைக்கு உட்படும் பொழுது, அந்த மனுஷனுக்கு, இந்து மனுஷனுக்கு வஞ்சனை புரிந்தாய் அல்லவோ, அந்த முஸ்லீம் மனிதனுக்கு வஞ்சனை புரிந்தாய் அல்லவோ. யூ டோன்ட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட், தெய்வம் இல்லையே. தன் பாண்டத்தை பக்தியாய் பார்க்க வேண்டும் என்று இருப்பதில்லையே. அவன் பஸ்ஸில் உள்ள பயணம், அவனுடைய மார்க்கெட்டுக்கு போகிற இடங்கள், அவன் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே விபச்சாரம் மண்டி கிடக்கிறது. அவன் எத்தனை பேருக்கு வஞ்சனை புரிந்தான் என்பது அவனுக்கே தெரியாமலே செய்து கொண்டே இருக்கிறான்.
நான் கர்த்தரோ இவ்வாறு சொல்கிறார். அவர் என்ன சொன்னார்? ஆகையால் நான் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அந்த கிறிஸ்தவனை அழைத்திருந்தேன். மற்றவர்கள் இருக்கிறாள் போகட்டும், இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று கண்டிப்பார். ஆகையால் 8ஆம் வசனம், அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணி விடுகிறான். பரிசுத்த ஆவியுடைய குரலுக்கு அவன் செவி கொடுப்பதில்லை. அப்படியெல்லாம் கடவுள் பேச மாட்டார். அப்படியெல்லாம் கடவுள் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார். யார் சொன்னது? அதெல்லாம் நாங்கள் சோசியலாக பழகுறோம் ஐயா. நாங்கள் அப்படி ஒன்றும் கூண்டில் அடித்த பறவை அல்ல, நாங்கள் சோசியலாக பழகுகிறவர்கள். ஓ அப்படியா என்று சரி கேட்டுவிட்டு வருவார்கள். நாங்கள் யார் தெரியுமா? ஆங்கிலோ இண்டியன். எங்கள் ஆங்கிலோ இண்டியன்லேயே சோசியலாக பழகுற முறை உண்டு. உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய விருந்துகளுக்கு வந்து பாருங்கள், நாங்கள் ஆண்களும் பெண்களும் கைகளை குலுக்கி கொண்டு இருப்போம். சோசியலாக பழகுவார்களாம். அசட்டை செய்கிறவர்கள் மனுஷனே அல்ல, அவர்கள் தேவனை, அந்த பரிசுத்த ஆவியானவரையே அசட்டை செய்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தரின தேவனையும் அசட்டை செய்து விட்டார்கள். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள், தேவன் அதை தந்திருந்தார், அசட்டை செய்து விட்டார்கள். அசட்டை நோ. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அசட்டை வரலாமா சகோதர சகோதரிகளே? ஒரு சபையில் தான் அசட்டை என்று நாம் இதை கண்டு காணாமல் தான் விட முடியுமா? நோ. தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. எவ்வளோ அசுத்தம்? 100%, 100% அசுத்தம் அல்ல, 100% பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கிறாரையா. குறிப்பாய் இது போன்ற நேரங்களிலே, இந்த உலகம் கெட்டுப்போயிருக்கிற இந்த காலங்களிலே ஊழியர்கள் என்ற பெயரிலே கெட்டுப்போனவர்கள் இருக்கிறார்கள் ஏராளமாய். ஒரு சபையில் ஒரு ஸ்திரியை, ஒரு சகோதரியை பெயர் சொல்லி அழைப்பதோ, பெயர் சொல்லி சிஸ்டர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, கொஞ்சம் வயது குறைந்தவரில்லை, வெறும் பெயரையே சொல்வது, இந்த நேக்கட் நிர்வாணமாய் இருப்பதை போல் வெறும் பெயரை சொல்வதுதான். கணவனுக்குத்தானே அந்த உரிமை உண்டு. பெயரை சொல்லி அழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்டு நடுங்கி போயிருந்திருக்கிறேன். திஸ் இஸ் வெரி பேட். அவன் எனக்கு உணர்ச்சி இருந்திருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் டிட் தன். நான் எனக்கு தெரிந்திருக்கிற வரை மனதார அப்படி ஒரு பெரும் பெயரை சொல்லி ஒரு திருமணமான ஒரு சிஸ்டரை, ஏன் வாலிப பெண்களையும் கூட அழைத்தது இல்லை. அதுபோன்ற பகுதியை இவர்கள் அசட்டை செய்து விடுகிறார்கள். அதெல்லாம் இல்லையப்பா. அப்படியெல்லாம் இருந்தால் எவன் கிறிஸ்தவனாக இருப்பான்? இவருடைய கேள்வியை கொண்டு போய் குப்பை தொட்டிலே போட வேண்டியதான். இவனுக்கு எதற்கு வேதம்? இவனுக்கு எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? இவனுக்கு எதற்கு சபை ஊடுதல்? இவனுக்கு எதற்கு போதகம்? கண்டித்து உணர்த்திக்க பரிசுத்த ஆவி இவனுக்கு எதற்கு வேண்டும்? தனக்கு தந்திரின பரிசுத்த ஆவியானவரை, தேவன் தந்திரின இந்த பரிசுத்த ஆவியானவரை டோட்டலி ரிஜெக்ட், அதை அசட்டை அவன் செய்து விடுகிறான். இப்படியெல்லாம் கூறும் பொழுது நாம் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அவனவன் தந்தன் பாண்டத்தை, அல்லது திமுத்தில் வாசித்ததை போல் உன்னை நீயே சுத்தமான காத்துக்கொள்ள வேண்டும் என்ற பகுதி ஏனென்று தெரியுமா? அது ஏனென்று தெரியுமா? அது ஏனென்றால் இங்கே நான் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் அந்த அதே 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். God is faithful. தெய்வம் உண்மையுள்ளவரையா? வாட் அபவுட் மீ? என்னை குறித்து வாட் அபவுட் யூ? அதற்காகத்தான் இவ்வளவு புத்திமதி. தெய்வம் உண்மையிலிருந்து மாறுவாரா? நோ 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 நோ, அவர் உண்மையிலிருந்து மாறுவதில்லை. அழைத்தவர், பரிசுத்தத்திற்கென்று அழைத்தவர் அந்த உண்மையிலிருந்து மாறிவிடுவாரா? நோ, ஒருபோதும் இல்லை. கொஞ்சம் ஸ்பெஷல் கிரேட் என்று யாராவது ஒரு ஊழியத்தில் மேம்பட்டவர்களை வைத்துக் கொள்வார் என்று எண்ணிட்டீங்களா? நோ, ஒரு நாளும் இல்லை. நோ, ஒரு நாளும் இல்லை. தட் இஸ் நாட் மை காட். அது என்னுடைய தேவன் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், நாம் உண்மை இல்லாதவர்கள். ஆகினால்தான் அந்த 1 கொரிந்தியர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோதிக்கப்படும் பொழுது கவனம், திறனைக்கு மிஞ்சி சோதிக்கப்படுகிறோம் என்று எண்ணி நீங்கள் பாவத்தை செய்து விடாதீர்கள். மனுஷனுக்கு நேரிட்டு சோதனை இல்லை, இது வேறொரு சோதனை என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் பாவம் செய்து விடாதீர்கள்.
கவனம், தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் போய்விடாதபடி அந்த முற்புதாக்கள் மேலே அவர் சொல்வார், அந்த முற்புதாக்கள் 1 Corinthians 10 வருகிற அந்த முற்புதாக்கள் செய்ததைப் போல் வெசித்தனம் செய்து விடாதீர்கள் ஐயா. ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவர். நான் இருக்கிறேனே, நீங்கள் இருக்கிறீர்களே, நாம் உண்மையில்லாதவர்களாய் போய்விட முடியும். ஆகையினால்தான் அவனவன் தன் தன் பாண்டத்தை கவனமாய் வைத்திருக்க கடவன். மோக இச்சைக்கு உட்படாதீர்கள். அதுவும் சகோதரர்கள் உள்ள நண்பர்களோடு உள்ள மனைவி மாறி வஞ்சகம் செய்து விடாதீர்கள். அல்லது உன்னை நீ சுத்தமானாய் பாதுகாத்துக்கொள். யாரோ ஒருவன் செய்கின்ற ஒரு பாவத்திற்கு நீ அதை ஏற்றுக்கொண்டு அக்ரி பண்ணி கைகோர்த்து கை வைத்து விடாதே. நோ, என்றெல்லாம் நாம் செய்ய முடியும். நாம் உண்மையிலவர்களாய் போய்விட முடியும். பட் காட் உண்மையிலவர். எனவேதான் பசுத்தாயானவர் பதறுகிறார். பதஷ்டம் என்று சொல்கிற வார்த்தை தவறுதான். ஆத்திரத்தோடு அவர் பேசுகிறார். நம் மீது நான் பெற்றிருக்கிற பசுத்தாயானவர் நம் மீது வைராக்கிய வாஞ்சை கொண்டு பேசுகிறார். தெய்வ வைராக்கியத்தோடு அவர் பேசுகிறார். ஐயா, யூ பி ஃபெய்த்ஃபுல், உண்மையிலவர்களாக இருங்கள். உங்களை அதற்குத்தான் அழைத்தார், பரிசுத்தத்திற்கு அழைத்தார், இல்லாமல் அசுத்தத்திற்கு அழைக்கவில்லையே என்று அங்கே அவர் குறிப்பிட்டார். அந்த 2 தீமோத்தேயை வாசித்து பார்த்தாலும் அது நமக்கு விளங்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் அந்த வசனத்திலே அவர் கூறுவார். என்ன வாசிக்கிறோம் அங்கே 13ஆம் வசனத்திலே, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஐயா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பட் நாம் இருக்கிறோமே, நீங்கள் இருக்கிற, there is a danger. நீங்கள் மறுதலிக்க முடியும், நீங்கள் உண்மையில்லாதவர்களாய் மாற முடியும். ஆகவே தான் அவங்க சொல்லியிருக்கிறார், தேவன் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் என்ற எழுதியிருக்கிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும். ஆகவே தான் இந்த புத்திமதியெல்லாம் நமக்கு எழுதியிருக்கிறார். வாட் அபவுட் காட்? தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ் 100% ஃபெய்த்ஃபுல். எப்படியெல்லாம் உண்மையிலவராக இருப்பார் என்று அவர் கூறுவதை பாருங்கள். அங்கே உள்ள அந்த வசனத்திலே அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுவார், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோடைய கூட பிழைத்திருப்போம். நாம் மரித்து நம்மை அவர் பிழைக்க வைக்க மாட்டாரா? கிறிஸ்து மரித்து அவர் என் பிதா என்னை எழுப்பார் என்று சொன்னது பொய்யா? அவர் எழுப்பினார் அல்லவோ? வேத வாக்கியத்தின்படி அவர் சொன்னபடியே பிதா அவரை எழும்பும்படி செய்து விட்டாரே. ஹல்லேலூயா. ஆகவே யூ சுட் பி ஃபெய்த்ஃபுல். நான் அவரோட கூட மரித்தேனானால் அவர் என்னை பிழைக்க வைப்பார் என்பது உண்மை. அது 100க்கு 100 ஒரு உண்மையிலவராக அவர் இருப்பார். என்ன அவரோட கூட நாம் பாடுகளை சகித்தோமானால், ஹல்லேலூயா, அவரோட கூட பாடுகளுக்குள் பிரவேசித்து சிலுவையை எடுத்து நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகையில் அவர் எப்படி இருப்பார்? 100க்கு 100 உண்மையிலவராக இருப்பார். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார் என்று சொன்னால், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக நீ வாழ்ந்திருந்தால் பூமியை நீங்கள் சுதந்திரிப்பீர்களா? 100% காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தென் உண்மையிலவர் அப்படியே அதை அவர் செய்வார். ஆகவே நாம் அவரை மறுதலித்தால் 12ஆம் வசனம், அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆகவே தேவன் உண்மையிலவராக இருக்கிறார் என்று கூறிவிட்டு நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், அவர் உண்மையிலவராக இருந்து என்னை பிழைக்கும்படி செய்வான், ஆளுகை செய்யும்படி செய்வான் சொல்லாதீர்கள். வசனத்தை அப்படியெல்லாம் புரட்டுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் மறுதலித்தால், நீங்கள் அசட்டை பண்ணினால், பரிசுத்தவானுடைய குரலுக்கு அசட்டை செய்யர்களாக இருந்தால் அவரும் உங்களை அசட்டை செய்வார். அவரும் இங்கே சொன்னதை போல் உங்களை மறுதலித்து விடுவார். அந்த புத்தியில்லாத கண்ணியில் கதவை தட்டி கேட்டதை போல் நாங்களும் பயணத்தில் இருந்தோம். உங்களுக்கு தெரியுமா, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்றவர்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் எம்டியாய் வாழ்ந்து கொண்டு, அந்தரங்க வாழ்க்கையிலே அவர்கள் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை
அணைந்து போய் கிடக்கிற அந்த நேரத்திலே கதவை திறவோம் என்று ஆத்திரமாய் வந்து தட்டினார்கள் ஐயா. இப்படியும் கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் தட்டி போய்விடலாம் என்று. நோ, நீங்கள் மறுதளித்தால் அவரும் உங்களை மறுதளிப்பார். உடனே அங்கே ஒரு குரல் கேட்டது, ஐ டோன்ட் நோ யூ, நான் உங்களை அறியேன். ரட்சிக்கப்பட்டமே, மேபி ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருக்கலாம். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து எல்லோரையும் ரட்சிக்கத்தான் அவர் விரும்பினார். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஓகே, தெர் ஆர் சோ மெனி பீப்புள் பேப்டைஸ், தட்ஸ் ரைட். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டோமே, ரைட். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய தந்தர்லின்னு அந்த தேவனை அவர் சொன்ன புத்திமதியை அசட்டு செய்தில்லை. அவனவன் தந்தன் தன் தன் பாண்டத்தை மோக இச்சைக்கு உட்படாமல் சகோதரனை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் கூறின பொழுதெல்லாம் அசட்டு செய்தேன் அல்லவோ. அதனால் என்ன ஆண்டவரே, அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணி கொண்டு என்னை சேர்த்துக்கொள்ளும் என்றால் கேட்க முடியும்? நோ, ஹீ வுட் சே, நீ கன்னியாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரிதான், அந்த 10 கன்னிகள் என்ற பெயரில் நீ வந்தவளாக இருந்தாலும் சரிதான், ஐ டோன்ட் நோ யூ, உன்னை அறியேன் என்று கதவை பூட்டி கொண்டார் ஐயா. கதவை பூட்டி கொண்டார். கிறிஸ்து வருகிற மிக நெருங்கின காலத்தில் இருக்கிறோம். ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட், இப்படி சொல்ல தெரியவில்லை. பட் ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் லைக் தேட். ஹீ இஸ் ஸோ க்ளோஸ், வெரி 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 க்ளோஸ். அல்லேலூயா. உலகமே ஒரு வாதையிலே, ஒரு துன்பத்தில் இருப்பதை பார்க்கும் பொழுது கூட அனைவருக்கு அது புரிவதில்லை. ஹீ இஸ் ஸோ நியர். அவர் மிக அருகிலே வந்து விட்டார். உங்களை கதவை பூட்டி விட்டால் என்ன கதியாகும்? உங்கள் பேரை சொல்லுங்கள். ஐ ஆம் ஜேக்கப் என்று சொல்லுங்கள், அல்லது நான் எலியாஸ் என்று சொல்லுங்கள், நான் எரேமியா என்று சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பேரை வைத்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். எரேமியா நான் அறிவேன், பட் ஹூ ஆர் யூ? எரேமியா என்று சொல்கிற ஒரிஜினல் தீர்க்கதரிசி எனக்கு தெரியுமாப்பா, பட் ஹூ ஆர் யூ? நீ யார் என்று கேட்பாரே, உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவாரே. கிறிஸ்தவனை பார்த்து சொல்வாரா? எஸ். வெளியே ஒன்றும் அசுசி செய்யவில்லை, ஆனால் உள்ளே அந்தரங்க வாழ்க்கையிலே துரோகம் செய்கிறான். அவன் யாரோ தன்னுடைய சகோதரனுக்கு அவன் வீட்டிலே சென்று துரோகம் செய்து விட்டு வருகிறான். அவன் தன்னைத்தானே அவன் சுத்தமான காத்துக்கொள்ளவும் இல்லை. பாவத்திற்கு உடன்பட்டு விடுகிறான், கைகோர்த்து விடுகிறான், அக்ரி பண்ணுகிறான், அதை ஏற்றுக்கொண்டான். நன்றாய் விசாரித்தறியாமலே அவனை பரிசுத்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஒரு சபையாய் நாம் இருந்து விடலாமா? தேவன் நம்மிடத்தில் விரும்புவது என்ன? த பியூர் ஆஃபரிங். மல்கியாவில் சொல்லப்பட்டதே போல் சூரியனுடைய உதயம் தொடங்கி சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் கர்த்தர் விரும்புவதெல்லாம் சுத்த காணிக்கையை விரும்புகிறார். பியூர் ஆஃபரிங். நீங்களும் காணிக்கை என்று கொண்டு வந்து விட்டு அது நசல் கொண்டதும், அது ஊனமும், அது கண் குருடும் போன்ற காணிக்கை வைத்து இதையும் காணிக்கை என்று ஏற்றுக்கொள்ள என்று சொல்கிறீர்களே என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். சபை எப்படி பரிசுத்தத்திலே விளங்க வேண்டும்? அது வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகின்றது சபையாக அல்லவோ நாம் இருக்க வேண்டும், அந்த மக்களாக அல்லவோ நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை அசட்டை செய்துவிட்டு உங்கள் வழியிலே செல்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் கதவை பூட்ட மாட்டாராம், பூட்டி விடுவார். கண்டிப்பாக பூட்டி விடுவார் அல்லவோ. ஆகவே அவர் அங்கே அவர் கூறும் பொழுது நீங்கள் உண்மையிலவர்களாக இருக்க முடியும். அந்த 13ஆம் வசனத்தில் அவர், ஹல்லேலூயா, மை காட், என் ஆண்டவர், என் இயேசு, அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவர் மறுதலிக்கவே மாட்டார். நீங்கள் அவரோடு மரித்தால் மறுதலிக்காமல் பிழைத்திருப்பீர்கள். அவருடைய நீங்கள் பாடுகளை சகித்தால் அவர் மறுதலிக்காமல் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அந்த ஜீவனை அவர் மறுதலிக்கவே மாட்டார் ஐயா, கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே கேட்குற சகோதர சகோதரிகளே, தேவன் உண்மையில்லவர். அவர் உண்மையில்லவர் இருக்கலாம், என்னால் இருக்க முடியாது என்று நீங்கள் சொன்னால் அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அவர் உங்களை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லையே. உண்மையான இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், அங்கே எழுதியிருக்கிற அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்தால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். குற்றமற்றதாய் காப்பதற்கு வல்லவர். உங்களோட கூட இருப்பார். எப்பொழுது நீங்கள் உண்மையுள்ளவர்களாய், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று அந்த 24 அடுத்த வசனம் சொல்கிறதை போல இருந்தால் அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? தன் உண்மையின்படி அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய், பிளேம்லெஸ், ஒச்சமல்லதாய் அல்ல, குற்றமற்றதாய், இந்த மூன்றும் முற்றிலும் பாதுகாப்பார்கள். உங்களை அவர் சுத்தமானாய், உங்களை அவர் குற்றமற்றதாய் காத்துக்கொள்வார். இஸ் இட் குட் நியூஸ்? ஆச்சரியமான ஒரு நல்ல செய்தி இல்லையா? அங்கே நீங்கள் 1 யோவானிலே 3:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் ஒரு சுவிசேஷத்தை அவர் சொல்கிறார். என்னவென்றால் 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தட்ஸ் ரைட். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்றும் வெளிப்படவில்லை, தட்ஸ் ரைட். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வெளிப்படும் பொழுது மாறுவோம். என்ன அர்த்தம்? லைக் ஹிம், அவரை போலவே மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ஹோப் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்தினுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை அவரை போலவே மாறுவோம் என்பதுதான். ஒரு பாடல் படிப்பதை போல், மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தி, உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். லைக் ஹிம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் இந்த வார்த்தையை அப்படி ஒரு கொள்ளை பொருளாக எடுத்து நான் உள்ளத்திலே கொண்டு போய் வைத்து கொண்டேன். ஐ வுட் பி லைக் ஹிம். Although it's slow going, there's a knowing that someday like him I shall be. கொஞ்சமாய் போய்கொண்டே இருந்தாலும் ஒரு நாளிலே நான் அவரை போல் மாறுவேன் என்று சொல்கிற பாடல் எல்லாம் 1 2 நிறைய பாடலை வைத்து பாடினோம் ஐயா. பாடி பாடி மகிழ்ந்தோம். என்ன பாடல் தெரியுமா? லைக் ஹிம், அவரை போலவே மாற வேண்டும். திஸ் காஸ்பல், பியூட்டிஃபுல் காஸ்பல், இந்த அழகுள்ள காஸ்பல் கரைபட்டு போனதையா. தூக்கி குப்பை தொட்டிலே போட்டு விட்டார்கள். நம் போன்ற சபையில் இருந்தவர்களும் குப்பையில் போட்டு விட்டார்கள். இவர்கள் நித்தியத்திற்கு போக போகிறார்களாம். இந்த அற்ப வாழ்க்கையிலே, குறைவான இந்த அற்ப வாழ்க்கையிலே குப்பையில் போட்டு விட்டார்கள். லைக் ஹிம் ஐ ஷால் பி, அவரை போல் மாறுவேன் என்று அந்த போன்ற பாடல் உள்ளத்தில் நிறைந்து பாடுவார் என்று எண்ணியலாம். இன்னும் உம்மை போலாக்கும் என்று சொன்னால் தூங்கி கொண்டே பாடுவார்கள். அப்படி ஒரு அனல் உண்டு இருக்க வேண்டும். ஐ வில் லைக் ஹிம். இந்த நம்பிக்கையை பெற்றவன் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவரை போல் நான் மாறி, அவர் இருக்கிற வண்ணமாகவே, லைக் ஹிம், அவரை போலவே, அவருக்கு ஒப்பாகவே நான் மாறுவேன் என்று அறிந்திருக்கிறவன், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொண்டே இருக்க கடவன். என்னை அழைத்தவர் உண்மையிலவர். அவர் பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கென்று அல்ல. தன்னை தொடர்ந்து அந்த பரிசுத்த பாதையிலே சுத்திகரித்து 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 வாழுகின்றவன். ஹல்லேலூயா. அவர் அங்கே அந்த அந்த பகுதியில் அவர் ஒரு கூறும்பொழுது 2 அந்த தீமோத்தேயுவில் அவர் கூறும்பொழுது அவர் சொல்வார் என்னவென்று அவர் சொல்வார், தேவனுடைய அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறதே என்றவர் கூறுவார். தேவனுடைய அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறதே என்றவர் கூறிவிட்டு 19ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்கிறோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. பார்த்தீங்களா?
தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கர்த்தரின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்டீங்களா? அவன் யாரவன் 21ஆம் வசனத்திலே அந்த கனவீனத்திற்குரிய காரியங்களெல்லாம் தன்னை விலக்கிவிட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அப்படி அவன் இருப்பான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அதுபோன்று the foundation of God, the foundation of the Lord is so strong. அப்படி இருக்க வேண்டும். அவர்களை குறித்து என்ன எழுதியிருக்க தெரியுமா? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அல்லேலூயா. அதுபோன்று அவர்களை முற்றுமுடியே அவர்களை காத்து ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றுமுடியே அங்கே ஒன்றும் குற்றம் இல்லாதபடி பாதுகாத்து கொள்வார். ஹூ இஸ் ஸோ கிரேட், மீ ஆர் கான்? நானா அவரா? நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன், தட்ஸ் ரைட். பட் ஹீ இஸ் கிரேட். சுத்திகரித்துக் கொள்கின்ற அவனுக்கு கர்த்தர் தம்முடையவர்களையும் அறிந்திருக்கிறார். ஹில் கம், வருவார். ஹி வில் கிவ் மீ த, அவர் எனக்கு உதவிகளை செய்வார், அபிஷேகத்தை தருவார், புத்திமதியை சொல்லுவார், தூக்கி எடுப்பார், கொஞ்சம் கால் சரிக்கினால் கொஞ்சம் அப்லிஃப்ட் என்னை பண்ணுவார், சோர்வடையாது பாதுகாத்து கொள்வார். ஏனென்றால் ஹி நோஸ் த ஃபவுண்டேஷன். அவன் உறுதியுள்ளவன் என்று அறிகிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் ஐயா. அவனுக்குத்தான் சொல்லுவார், சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காப்பாராக. ஹூ டூ தேட்? யாரை காக்கிறார்? உன்னை நீ சுத்தமானாய் காத்துக்கொள் என்பதற்கும் இந்த வசனத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதது போல் தோன்றுகிறதல்லவா? யூ கேன் டூ சம்திங். ஒன்றை நீங்கள் செய்யக்கூடும், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளலாம், அவ்வளோதான். அவரை போல மாறுவது என்பதெல்லாம் ஹீ வில் டூ தேன், அதை அவர் செய்வார். அப்படி சுத்திகரித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற என்று இருந்தாலும் கூட பரவாயில்லை, உங்களுக்கு தெரிந்த வெளிச்சத்திலே சுத்திகரித்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். அவர் வரும்பொழுது அவரை போலவே மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. I would be like him. I would be like him. I want to jump and dance and say that I would be like him. இந்த நம்பிக்கையை கொண்டவன் சும்மா சொல்வதற்கு இல்லை, அவன் அவரை போலவே தன்னை மாற வேண்டும் என்று தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டவன் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சபை இழக்கலாமா? சபையில் மக்கள் இழக்கலாமா? ஒரு சகோதரனை இழக்கலாமா? சகோதரி இழக்கலாமா? ஒரு வாலிபன் அங்கே இழக்கலாமா? அசம்பந்தமான ஒரு வாழ்க்கை என்று யாராவது ஒரு வாழ்ந்தால் வாழ்ந்து விட்டு போகட்டும், அவரை பின்பற்றலாமா? ஏனோ தானே ஒரு ஜீவியத்தை எங்கேயோ யாரோ ஒரு சபையில் வாழ்ந்து விட்டு போகட்டும், அதை நாம் பின்பற்றக்கூடுமா? பிலதெல்பியா சபை உத்தமமுள்ள சபை, ஆதி என்பை இழந்த சபை எபேசி சபை. அந்த எபேசி சபையை நாம் பின்பற்ற கூடுமா? யாரோ வாழ்ந்து விட்டு போட்டு. பட் யூ, உங்களை குறித்து என்னவென்றால், யூ அண்ட் யுவர் சர்ச், உங்களுடைய சபையிலும் தெய்வ பயம் வேண்டாமா? அந்த உத்தமத்தை, தேவனுடைய பார்வை கொண்டு உள்ள உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டாமா? அப்படி அவர்கள் தங்களை அழைத்தவர் உண்மையிலவர் என்று அவர்கள் பின்பற்றி வரும்பொழுது அவர் அப்படியே செய்வார். கண்டிப்பாக உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் பிளேம்லெஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய பஸ்காவினுடைய ஆடாய் அடிக்கப்பட்ட பொழுது என்னவென்று தெரியுமா? குற்றமற்ற பலி. அது ஒரு குற்றம், பிளமிஸ், ஒரு சிறிய குற்றம் கூட இல்லையேப்பா. அதுபோல் உங்களை மாற்றிவிடுவார். அப்படி அவர் உங்களை காப்பார். இவர் யார் என்று தெரியுமா? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று சொல்லுகின்ற என் மக்கள் தம்முடையவர்கள் என்று சொல்லி மகிழுவார். அதுதானே என் சபை. அப்படி இல்லை என்றால் நான் சொல்வேன், அதுபோன்ற சபைகளை நான் ஊழியம் செய்து கூட விரும்ப மாட்டேன். ஐ வில் டிஸ்மிஸ் அண்ட் கோ. நான் விட்டு போய்விடுவேன். நோ, அவருடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. அவர் ஆரம்பித்து அவருடைய கிரியை தொடர்ந்து நம்ம மத்தியிலே செய்து வருகிறார். அவர் புடைக்கிறார், களஞ்சியத்திலேயே தன் மணிகளை சேர்க்கிறார், பதர்களெல்லாம் சுட்டரித்து போட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, தொடர்ந்து செய்யும் குற்றமற்ற சபையாயும் வித்தவுட் பிளமிஸ், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல் குற்றமற்ற ஆடாய் எங்களை மாற்றி எங்களை உருவாக்கி நாங்கள் எங்கள் பகுதிகளை செய்கிறோம். உம்முடைய பகுதி பெரிதையா, உம்முடைய உண்மை மகா பெரியது. அதற்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நம்பிக்கையுடைய நாங்கள் கல்வி கொண்டு வாழுவோம், சுத்திகரித்து வாழுவோம், உம்மை போலவே மாறிவிடுவோம். நாம் யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம்.
பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளையிலும் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஓ கர்த்தாவே, இதை கேட்கின்ற எங்கள் சபை மக்கள் மெய்யாகவே அவர்கள் தெய்வ பயம் கொண்டவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து திருந்தி ஆண்டவரே ஒரு புதிய மாற்றம் அடைந்தவர்களாய் கிருபை செய்தலும், உங்கள் வருகை இன்னும் வரவில்லையே, அதற்குள்ளாக தங்களை துரிதமாக ஆயத்தப்படுத்தக்கூடிய கிருபை சபை மக்கள் யாவருக்கும் கேட்கிற யாவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உண்மையை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை ஆவியாத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்க வல்லவரே, எங்களை உம்மை போலவே மாற்ற வல்லவரே, இந்த நம்பிக்கையின் சுசேஷத்திற்காக நன்றி. உங்களுடைய வல்ல செயலுக்காக நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.